உங்கள் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறதா? காரணமே தெரியாமல் தடைகள் வருகிறதா? திருமண தாமதம், தொழிலில் தடைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை, அல்லது ஒரே மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வருகிறதா? அப்படி என்றால் என்ன காரணம்? உங்கள் முன்னோர்கள் உண்மையிலேயே உங்களிடம் தர்ப்பணம் கேட்பார்களா? சில நேரங்களில் வரும் கனவுகள், குடும்பத்தில் தொடர்ந்து ஏற்படும் சில தடைகள், மறைந்து போன பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியின் நினைவு மீண்டும் மீண்டும் வருவது, இவையெல்லாம் முன்னோர்கள் ஏதோ சொல்ல வருகிறார்கள் என்பதற்கான அறிகுறிகளா? அப்படி என்றால் அவர்களை எப்படி மனம் குளிர வைப்பது? எப்பொழுது தர்ப்பணம் செய்ய வேண்டும்? ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இதில் எது மிகவும் முக்கியம்? இதையெல்லாம் இன்று தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். ஆனால் கடைசியில் நான் ஒன்று சொல்ல போகும் ஒரே ஒரு உண்மை, பித்ரு தோஷம் மற்றும் முன்னோர்கள் தர்ப்பணம் கேட்பார்கள் என்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கும் விதத்தையே மாற்றலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாவிலை சேனல். நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி என்று நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் மிக பெரிய இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை, குடும்ப மரபு, பண்பாடு, அறிவு, அனுபவம், இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் பாரம்பரியம்தான் முன்னோர்கள் வழிபாடு. இந்த பாரம்பரியத்தில் பித்ரு கடன் என்ற ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. பித்ரு கடன் என்றால் பயப்பட வேண்டிய சாபம் அல்லது தண்டனை என்று மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. நம்மை உருவாக்கிய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மதிப்புடன் செய்வது என்ற ஆன்மீக கருத்தாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் தர்ப்பணம், திதி, சிரார்த்தம் போன்ற முன்னோர்கள் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இப்படி இருக்க முன்னோர்கள் எப்படி தர்ப்பணம் கேட்பார்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வி. முன்னோர்கள் தர்ப்பணம் கேட்பார்களா? பாரம்பரிய நம்பிக்கைகளில் சிலர் முன்னோர்கள் கனவில் வருவது, அவர்களை பற்றிய நினைவுகள் அடிக்கடி தோன்றுவது போன்றவற்றை முன்னோர்களின் நினைவூட்டல்களாக கருதுகிறார்கள். சில ஆன்மீக மரபுகளில் குடும்பத்தில் முன்னோர் வழிபாடு முறையாக நடைபெறாமல் இருந்தால் அதனை சில வாழ்க்கை தடைகளுடன் தொடர்பு படுத்தியும் பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. ஒரு கனவு வந்தாலோ, ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ, அல்லது நிச்சயமாக முன்னோர்கள் தர்ப்பணம் கேட்பதற்கான அறிகுறி என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. அதனால் பயப்பட வேண்டாம். முன்னோர்களை நினைவு கூர்வது என்பது முதலில் நன்றி உணர்வு, பயம் அல்ல. இதுதான் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம். இப்பொழுது மிகவும் முக்கியமான பகுதிக்கு வருவோம். முன்னோர் வழிபாட்டுடன் தொடர்பு படுத்தும் முக்கியமான அமாவாசைகளில் 3ஐ பொதுவாக பலர் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம், திதி போன்ற வழிபாடுகளை பல குடும்பங்கள் தங்கள் பாரம்பரியப்படி செய்கிறார்கள். இரண்டாவதாக தை அமாவாசை. தை மாத அமாவாசையும் முன்னோர் வழிபாட்டிற்கு முக்கியமான நாளாக பல தமிழ் குடும்பங்களில் கருதப்படுகின்றது. மூன்றாவது மகாலய அமாவாசை. மகாலய பட்ச காலத்தில் நிறைவு நாளாக வரும் மகாலய அமாவாசை முன்னோர்களை நினைவு கூறும் மிக முக்கியமான காலமாக பாரம்பரியத்தில் பார்க்கப்படுகின்றது. இதில் ஒன்று மட்டும் அனைவருக்கும் இதுதான் மிகச் சிறந்தது என்று பொதுவாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் குடும்ப ஆச்சாரம், சமய மரபு, பிராந்திய வழக்கம் ஆகியவற்றை பொறுத்து நடைமுறைகள் மாறுபடலாம். அதனால் உங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக பின்பற்றப்படும் வழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்படியானால் முன்னோர்களை எப்படி மனம் குளிர வைப்பது? முதலில் அவர்களை நினைவு கூறுங்கள். உங்கள் குடும்ப வழக்கப்படி திதி அல்லது தர்ப்பணம் செய்ய வேண்டியிருந்தால் முறையாக செய்யுங்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் தெரிந்த பெரியவர்கள் அல்லது தகுதியான ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து அவர்களின் பெயரை நினைத்து
பிரார்த்தனை செய்யலாம். இயன்ற அளவு அன்னதானம் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வது போன்ற தர்ம செயல்களையும் செய்யலாம். முக்கியமாக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செய்த நல்ல செயல்களை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரலாம். ஏனென்றால் முன்னோர்களை வழிபடுவது என்பது ஒரு சடங்கை முடிப்பது மட்டுமல்ல, அவர்களின் நல்ல மரபை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் ஒரு வகையான முன்னோர் வழிபாடுதான். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறக்க கூடாது. திருமணம் தாமதமாகிறது, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, பணம் தங்கவில்லை, குழந்தை பாக்கியம் தாமதம், இவற்றில் ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே பித்ருதோஷம் என்று முடிவு செய்துவிடக் கூடாது. இவற்றிற்கு பல்வேறு நடைமுறை காரணங்கள் இருக்கலாம். பித்ருதோஷம் என்பது ஜோதிடம் மற்றும் ஆன்மீக மரபுகளில் பயன்படுத்தும் ஒரு கருத்து. அவை மருத்துவ அல்லது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட காரணம் என்று கூற முடியாது. அதே நேரத்தில் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செய்வது பல குடும்பங்களின் பாரம்பரியமாக இருந்து வருகிறது. அதனால் நம்பிக்கையை மதிப்போம், ஆனால் பயத்தை உருவாக்க வேண்டாம். ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் இதுதான். முன்னோர்கள் எப்படி தர்ப்பணம் கேட்பார்கள்? உண்மையில் முன்னோர்கள் எப்பொழுது தர்ப்பணம் கேட்கிறார்கள் என்பதை நம்மால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக நாம் செய்ய முடியும். நம்மை உருவாக்கிய முன்னோர்களை மறக்காமல் இருப்பது, அவர்களின் நினைவு நாளை மதிப்பது, குடும்ப வழக்கப்படி அவர்களுக்கான கடமைகளை செய்வது, அவர்கள் செய்த நல்ல செயல்களை நினைவில் வைத்துக் கொள்வது, அவர்களின் நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்வது. இதுதான் இந்த முழு விஷயத்தின் மிக ஆழமான அர்த்தம். பித்ரு வழிபாடு பயத்திற்காக இருக்கக்கூடாது, நன்றிக்காக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் முன்னோர் வழிபாட்டை எப்படி செய்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பகிருங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். முன்னோர்களை நினைவில் கொள்வோம், அவர்களின் நல்ல வழியில் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.